வேலையா இதுல கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு. ஷர்லின் மெலிண்டா, ஹாய் அண்ணா, எல்லாம் கொடுத்துட்டீங்க. பினங் ஜார்ஜ்டான், வில் ஐ சேஞ்ச் ஜாப், கோ டு அதர் ஸ்டேட், ஐ எம் இன் பினங், ப்ளீஸ் லெட் மீ நோ, இஸ் மை சார்ட் குட் ஆர் பேட்? அவ்வளோ மோசமாவா இருக்குது? 1 மே 92 7:28 AM பினங். 8-12 சுபத்துவமாகி 12-8 பாதிக்கப்பட்ட அந்த அமைப்பு இருக்குங்க. சரி, உங்களுடைய ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம்? லக்னம் வலுத்திருக்கிற ஜாதகம் தானேங்க. லக்னம் 21 டிகிரி, லக்னத்துல சுக்கிரனும் இருக்கிறாரு, லக்னத்தை குருவும் பார்க்கறாரு. சந்திரன் மட்டும் தேய்பிரை சந்திரனாக இருந்து சனி செவ்வாயோட அமைப்புகள்ல நல்ல மீனராசி ராசி நட்சத்திரம். 7.5 சனி கொஞ்சம் அட்டிச்சு துவைச்சிக்கிட்டு இருக்குமே. சரி, இந்த அமைப்புகள்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? சுக்கிர தசை நல்ல வேலையா நடந்து முடிஞ்சிருச்சுமா. சூரிய தசை நடக்குது. சூரிய தசை உங்களுக்கு யோக தசை. தானே உச்சனாக இருக்கிறாரு, உச்சனுடைய அமைப்புகள் இருக்காரு. சூரிய தசை என்ன பண்ணும்? சூரியன் சர வீட்டில் இருக்கிறாரு. சூரிய தசையில சந்திரபுக்தி நடந்து முடிஞ்சாச்சு. சூரிய தசையில செவ்வாய் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சூரியன் ராகு குரு. சூரியன்ல குரு, சூரியன் தான் 12ஆம் அதிபதி. சூரியன்ல குரு அமைப்புகள் தான் வெளியில போற அமைப்புகள் இருக்கும். சூரிய தசையில குரு, சூரிய தசையில சனி, சூரிய தசையில புதன். ஆமா, சூரிய தசையில குரு தான் வெளியில எடுத்துட்டு போற வேலையை செய்வாரு. கண்டிப்பா வெளியில போவீங்க. அடுத்து வர்ற சந்திரன் கூட 12ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா பர்டிகுலரா பாருங்க, 12ஆம் இடம் உங்களுக்கு பாபத்துவம். சந்திர தசை சுமாரா தாங்க இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சந்திர தசை நல்ல வேலையா இதுல கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கிறாரு. சந்திர தசை முதலில் கெடுதலை செய்யும். ஏன்னா சனி செவ்வாயினுடைய அமைப்புகள் இருக்கு. குறிப்பா சனியினுடைய பார்வையில தேய்பிரையா இருக்காருன்னு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10 டிகிரி சுக்கிரனோடு இணைந்து குருவினுடைய பார்வை ஒரு 15 டிகிரி பார்வைங்க. எவ்வளவு கவனமா கடவுள் சந்திர தசை முதல் பாதியை கஷ்டமாகவும் பிற்பகுதியில நல்ல அமைப்புல இருக்கணும்ன்ற மாதிரி வச்சிருக்கிறாரு. இங்க தாங்க டிகிரி தேவைப்படும். இந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே கடவுள் ஞானத்துல நிக்கிறது இதெல்லாம் தேவையே இல்லை. ஜோதிடம் மட்டும் தெரிஞ்சாலே போதும். லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் லக்னத்துல இருக்கக்கூடிய அமைப்பே ஒரு அளவுக்கு நல்ல தன்மை தான். நல்ல வேலையாக சனியோட தொடர்புல செவ்வாய் இல்ல, சுபருடைய வீட்டுல இருக்காருன்றதே பெரிய விஷயம். லக்னத்துல செவ்வாய், இதுல நான் சில விஷயங்கள்லாம் கேட்பேன். இந்த அமைப்புகள் இருக்காங்க, பாடி இப்படி இருக்குது அங்கன்ற மாதிரியான தன்மைகள்லாம் செக் பண்ணி இந்த லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனா சூரிய திசையில குரு புக்தி அமைப்புகள் இடமாற்றம் செய்யுங்க. குருவுக்கு சஷ்டாஷ்டகமா 3 கிரகம் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இந்த இடத்துல சுபத்துவ தன்மை அதிகமாக இருக்கு. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய சந்திர தசையும் சரி, செவ்வாய் தசையும் சரி ஒரு அளவுக்கு கெடுபலன் அமைப்புகளை கொடுக்காது. ஆனா சந்திர தசை முதல் பாதி டல்ல பண்ணும். ஏன் பண்ணும்னா, முதல்ல சனியினுடைய பார்வை தேய்பிரை சந்திரன், அதற்கு பிறகு சுக்கிரனோடு கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரி இணைவு, குருவினுடைய 15 டிகிரி பார்வைன்ற கணக்கு அமைப்புகள்ல ஓரளவுக்கு சுபத்துவ அமைப்புகள்ல இந்த சந்திரன் பிற்பகுதி அமைப்புகள்ல நல்லது பண்ணுவாரு. சுத்தமா பிணைங்க விட்டு வெளியில தான் போய் வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா மலேசியா விட்டு வெளியில போக முடியாம இருப்பீங்கம்மா. சரிங்களா?